புள்ள ஐயா. தனசேகரம் அரிசி மண்டியில பணம் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து இங்க கொடுத்துருங்க. சரிங்க ஐயா. போங்க. சுப்லட்சுமி, நேத்து நடந்த பிரச்சனையை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. குலசேகரம் அப்படி இப்படி பேசுவான், ஆனா என் விஷயத்துல ஒன்றும் பண்ண மாட்டான். நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். அக்காங்கடா? ரமா படிச்சுட்டு இருக்கா, அக்கா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. வாரத்தினவேலு, வணக்கம்ப்பா. எப்படி இருக்க? நல்லா வாங்கம்மா, வாங்க வந்து உட்காரு. வாங்க. உட்காருப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். என் மருமக எப்படி இருக்கிறா? என் வீட்டு மகாலட்சுமி நான் பார்க்கணும். நல்லா இருக்கா. இதை கூட்டிட்டு வரேன். அம்மா நீருமா, நான் போய் அக்காவை கூட்டிட்டு சரி, வரேன். போய் கூட்டிட்டு வா. ராஜா, நாங்க எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா? எங்க மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கிறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. சுப்லட்சுமி, ஐயா, நம்ம கங்காவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்களா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஏய் ரமா, எழுந்துரு. என்னடி நீ படிச்சதெல்லாம் போதும், தள்ளு. அக்கா நீ வாக்கா. எங்க? கலெக்டர் மாமா வீட்ல இருந்து அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க. எதுக்கு? தெரியலக்கா, அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா வாக்கா, வா. ஏப்பா, மாப்பிள்ள வரலையா? மாப்பிள்ள தான் அனுப்பிச்சு வச்சா. கங்கா இன்னைக்கு எங்க வீட்டுல இருந்தே ஆகணுங்கிறது கலெக்டரோட ஆர்டர். அப்படியா? ஆமாப்பா. வாமா. நமஸ்காரம் கங்கா. பண்ணிக்க. என்ன ஆசீர்வாதம் நல்லா பண்ணல. இருப்பா, நல்லா இரு. உட்காருப்பா. அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மருமகளே, நான் தான் உன்னை பார்க்கணும்னு சொன்னேன். நீ மாமியார விசாரிக்கிற? அத்தை, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ உன் புண்ணியத்துல இருக்கேம்மா. நம்ம இப்போ வீட்டுக்கு போய் ஆகணுமா? கங்கா, உன் புருஷன் உன்னை கையோட கூட்டு வர சொல்லிக்காமா. நீ இப்போ எங்க கூட வரலன்னா எனக்கும் அத்தைக்கும் வீட்டு இடம் இல்லம்மா. ஐயா, கங்காவை கூட்டிட்டு போலாம்ல? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? கங்கா உங்க வீட்டு பொண்ணு, நீங்க தாராளமா கூட்டிட்டு போங்க. கங்கா, எங்க வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு சம்மதம் தானே? அவளையும் கேக்குறீங்க? ஐயாவே சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் அவ என்ன முடியாதுன்னு சொல்ல போறா? போமா, போய் கூரைப்படாவை கட்டிட்டு வா. எங்க வீட்டுக்கு வரும்போது நீ கல்யாண பொண்ணாதான் கால் அடி எடுத்து வைக்கணும். போய் ரெடி ஆயிட்டு வாமா. சாரு, அக்கா கூட்டிட்டு போ. சரிம்மா, வாக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ரத்னவேலு, நீங்க வர்றத முன்னாடியே சொல்லியிருந்தா ஊரை கூட்டி தடபுடலா விருந்து வச்சு மேலதாளத்தோட என் பொண்ணை அனுப்பிச்சு வச்சிருப்பேன். மேல தாளத்தோட உங்க பொண்ணை கூட்டிட்டு போற மாதிரியே எல்லாமே நடந்துச்சு. என்னமோ எங்க பையன் உங்க பொண்ணு கழுத்துல தாலிய கட்டிட்டான். புகுந்த வீட்டுல பொண்ணு வாழணுமேன்னு உங்களுக்கு அக்கறை இல்லாம இருக்கலாம். நாங்க அப்படி இருக்க முடியுங்களா? அதான் மான ரோஷம் பார்க்காம கூப்பிட வந்துட்டோம். என்னம்மா அப்படி பேசுறீங்க? மானரோசங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் பொண்ணை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல தள்ளாம நீங்க வந்துதான் கூட்டிட்டு போகணும்னு பொறுமையா இருந்தோம். ராசம்மா, கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கிறியா? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு. ராஜா, ஊ மேலேயோ கங்கா மேலேயோ எந்த தப்பும் கிடையாது. அதே மாதிரி என் மேலேயும் என் பையன் மேலேயும் எந்த தப்பும் கிடையாது.
இடையில வந்த ஒரு சிலர் பண்ண கலாட்டாதான் இத்தனைக்கு காரணம். எனக்கு என் மச்சனை சண்முக சுந்தரம், உனக்கு உன் மச்சனை குலசேகரன். இவங்க 2 பேர் செஞ்ச காரியத்தால தான் என் பையனும் உன் பொண்ணும் வாழாம இருக்கிறாங்க. இதுல என்ன அர்த்தம் இருக்கு? ராஜா, நீ எதையும் மனசுல வச்சுக்காம பொண்ணு அனுப்பி வைப்பா. என் மனசுல எதுவும் இல்லப்பா. யாருக்குமே கிடைக்காத தங்கமான மருமக எனக்கு கிடைச்சிருக்காரு. 40 வருஷ சிநேகித நீ எனக்கு சம்மந்தியாயிருக்க. இதை விட வேற எனக்கு என்ன வேணும்? ஐயா, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. என் பையன் மணமேடை ஏறுற வரைக்கும் என்ன நடந்ததுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. என் பையன் உயிருக்கே ஆபத்து வந்துச்சு. அதையும் மீறிதான் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினான். அதுக்கப்புறம் திட்டம் போட்டு எங்க அண்ணனை அவமானப்படுத்தினாங்க. அதை பாத்துக்கிட்டு எந்த தங்கச்சி பொறுமையா இருப்பா? நீங்களே சொல்லுங்க. சம்மந்தியம்மா, உங்க மனசு எனக்கு புரியுது. நீங்க சொல்றது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்றது நியாயம்தான். சம்மந்தியம்மா, நீங்க சொன்னதுக்கெல்லாம் நியாயம் ஒரு நாளைக்கு கிடைக்கும். நான் சொந்த பந்தத்தை எல்லாம் பார்க்க மாட்டேன். எது நியாயமோ அது பக்கம்தான் நிற்பேன். ஐயா, கொஞ்சம் உள்ள வாங்களேன். என்ன சுப்பு, இங்கே சொல்லு. கொஞ்சம் வாங்கையே சொல்றேன். ராஜா, தங்கச்சி என்ன சொல்லுதுன்னு போய் கேளுப்பா. இதை வந்துடுறப்பா. சரிப்பா. என்னம்மா? என்னங்க ஐயா இது? காலில் சக்கரத்தை கட்டிட்டு வந்தா மாதிரி திடீர்னு வந்திருக்காங்க. ஒரு வார்த்தை நாச்சேரா கட்ட சொல்ல வேண்டாமா? இதை சொல்லவா தனியா கூட்டிட்டு வந்த? இல்லைங்க ஐயா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சாந்தி முகூர்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல? ஆமா. அது நம்ம வீட்டுல தான் நடக்கணும். மாப்பிள்ளை வீட்டுல அதுக்குள்ள பொண்ணு ராத்திரி தங்க கூடாதியா. பொண்ணு மாப்பிள்ளைக்கு முறையா என்னென்ன சடங்கு செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும்யா. பொண்ணு கூட்டிட்டு போறாங்கிறதுக்காக நாமளும் அவசரப்பட்டு அனுப்பிடக்கூடாதியா. அதுக்கு என்னம்மா, முறையா என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அனுப்புவோம். நீ போய் கங்காவை கூட்டிட்டு வா, நான் அவங்ககிட்ட பேசுறேன். சரிங்கய்யா. அண்ணாவை கேட்டதா சொல்லுங்க. மாமா உண்டா? ராஜா, தங்கச்சி என்ன சொல்லிச்சு? எல்லாம் நல்ல விஷயம் தான்டா. என்னப்பா அது? பொண்ணு மாப்பிள்ளைக்கு நடக்க வேண்டிய சடங்கெல்லாம் முறையா நடக்கணுமா, அதுவும் இந்த வீட்டுல நடக்கணும்னு சுப்புலட்சுமி சொல்றா. நீங்க கங்காவை கூட்டிட்டு போங்க. இன்னைக்கே நாங்க வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் இங்க அழைச்சிட்டு வந்துடுறோம். சரிப்பா, அப்படியே செஞ்சிருவோம். எங்க ரெடியா? ரெடி ஆயிட்டு இருக்கா. இதுதான் அக்காவுக்கு கரெக்டா இருக்கும். இந்த அக்கா. அக்கா, நீ உன் புருஷன் வீட்டுக்கு போகணும்னு நாங்க இத்தனை நாள் கண்ட கனவு இன்னைக்கு பலிக்க போகுதுக்கா. ஆமா ராமா, ஜெயச்சந்திர மாமா கூட கோயில்ல முட்டி போட்டு வேண்டிக்கிட்டாரு. அது இன்னைக்கு பலிச்சிருச்சு. அக்கா, நீ உன் மாமியார் வீட்டுக்கு போனோன்னே எங்களை எல்லாம் மறந்துடக்கூடாது. சும்மா இரு. ஆ, அக்கா இப்பவும் சொல்றேன், அந்த ராசமாவை நம்ப முடியாது. ஜாக்கிரதையா இருங்க. ஏய், அப்படிலாம் பேசாத. கங்கா, ரெடியா? கிளம்பலாமா? வாக்கா. ரத்னவேலு, வெறுங்கையோட பொண்ணு அனுப்புறதுக்கு சங்கடமா இருக்குப்பா. என்னப்பா இப்ப அதுவா முக்கியம்? மறுவீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப எல்லாத்தையும் கொடு. அப்பா, அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணுமா. எந்திரிமா.
கங்கா, உனக்கு நான் எதுவுமே சொல்ல போறதில்ல. உனக்கு எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். எங்களோட ஆசீர்வாதமும் உன் பெரியம்மாவோட ஆசீர்வாதமும் உனக்கு எப்பவும் இருக்கும் கங்கா. நீ சந்தோஷமா போயிட்டு வா. புறப்படலாமா? வாமா. அப்பா, போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன்டி. சரிக்கா. போயிட்டு வரேன் மாமா. நாங்க கிளம்புறோம் ராஜா. சரிப்பா. வரையா? வரேன்ப்பா. வாமா. அம்மா அழாதம்மா. அக்காக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. சந்தோஷமா இரு. மாமா போய் பக்கத்துல நில்லுங்க. உள்ள வாங்க. வா கங்கா. இருங்க 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 இருங்க. மாமா வலது கால் எடுத்து வச்சு உள்ள வர சொல்லுங்க. கங்கா, வலது கால் உள்ள வச்சு போமா. கங்கா, பூஜை ரூம் போய் விளக்கு ஏத்துமா. நீங்களும் அத்தையும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, எந்திரிங்க. சித்தப்பா, எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சித்தப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா
என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க பெரியவங்க. என் அப்பா ஸ்தானத்துல இருந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதா? இன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர காரணமே நீங்க தான். உங்க மகளுக்கு வர வேண்டிய வாழ்க்கைய எனக்காக விட்டு கொடுத்தீங்க. அன்னைக்கே நானும் உங்க மகளாயிட்டேன். நல்லா இருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். உங்க ஆசீர்வாதம் இல்லாம நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? உங்க மனசை நோகடிச்சிட்டு நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்ப்பா. நான் வாழணுமா வேணாமான்ற முடிவை உங்ககிட்டயே விட்டுடுறேன். நீங்களே சொல்லுங்க. இருன்னு சொன்னா இருக்கேன், போன்னு சொன்னா இப்பவே போயிடுறேன் சித்தப்பா. கங்கா, நான் கிராமத்தான். ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை கெடுக்கிற பாவத்தை நான் என்னைக்குமே பண்ண மாட்டேம்மா. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. எனக்கு தெரியுமா நீ எந்த தப்பும் பண்ணல. உன்னை மனசார வாழ்த்துறம்மா. நீ நல்லா இருப்ப. ஆண்டவன் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாம்மா. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க. போய் சாமி படத்துக்கு விளக்கேத்திட்டு பால் காய்ச்சி எல்லாருக்கும் கொடுமா. கற்பகம், வீட்டுக்கு வந்த மருமகளை பூஜை ரூமுக்கு அழைச்சிட்டு போமா. மாப்பிள்ள, பூஜை ரூமுக்கு நீங்க கூட்டிட்டு போங்க. போ.